Hi guys, today we are going to see RCM applicable to e-commerce operator. So, e-commerce operator na yaru? ஒரு சர்வீஸ் ஒருத்தர் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அந்த சர்வீஸ் தேவைப்படக்கூடிய ஒரு பர்சன், இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காமன் மேன் தான் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஓலா ஊபர். இப்போ கேப் ஓனர் ஒருத்தர் இருப்பார், அவர் அந்த கேபை ஓலா ஊபருக்கு கொடுத்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவார். அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், தட்ஸ் அ ஓலா ஊபர், ப்ரொவைட் த சர்வீசஸ் டு த பேசஞ்சர் who are requiring the cab. இப்போ இந்த following 4 e-commerce services are applicable for GST under RCM. So first one is a transportation of passenger. So example Ola Uber. The second one is a accommodation services provided by the e-commerce operator. For example Go Ibibo Make My Trip. And the third one is restaurant services provided by the e-commerce operator. Example Swiggy Zomato. And the fourth one is housekeeping services provided by the e-commerce operator. For example urban company. அதாவது இந்த urban company இந்த plumber, technician இவங்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இந்த சினாரியோவில் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த பிளம்பர் டெக்னீஷியனாக இருக்கட்டும், இல்லை கேப் ஓனராக இருக்கட்டும், இல்லை அந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இவங்களோட சர்வீசஸ் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடியது இந்த காமன் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் சர்வீஸ் ரெசிபியண்ட்டுங்கிறனால இந்த சர்வீசஸ் எல்லாத்துக்குமே இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். Okay, thank you.